சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பெரியப்பா, என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே பெரியப்பா. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? உன் கையில என்னைக்குதான் பணம் இருந்தது? நாங்களே மாசம் மாசம் வீட்டு லோன் கட்டுறதுக்கு பணம் இல்லாம நாயா பேயா அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பார், உனக்காக பேசதான் முடியும்பா. மறுபடியும் அவரால கை நஷ்டப்பட முடியாது. இஷ்டமா இருந்தா பணத்தை கொடு, இல்லனா அந்த ஆர்டரை வேற யாருக்காவது நாங்க கொடுத்துட்டு போறோம். டே மூர்த்தி, என்னடா யோசிக்கிற? கயல் உனக்காக எவ்வளவு உழைச்சு கொட்டியிருக்கா. அந்த தியாகத்துக்கு கைமாற திருப்பி நீ என்ன செய்ய போற? என்னால ஒண்ணு முடியலன்னு கைய விரிக்க போறியா? அண்ணன் போடுற நகையை தான் ஏத்துக்குவேன்னு கயல் பிடிவாதமா நிக்கிறாள்ல, அப்ப நீ தானே அவளுக்காக மனசரங்கணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்னதான் வேண்டாம்னு மறுத்தாலும் கயலுக்கு நம்ம ஒரு 50 பவுனாவது போடணும்டா. அப்பதானே நாளை பின்ன சபையில நமக்கு கௌரவமா இருக்கும். என்ன, நான் சொல்றது கரெக்ட் தானே? என்ன கரெக்ட்? என் ஆசானோட வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அவரை பிரச்சனை சிக்க வைக்க பாக்குறீங்களா? டேய் கரிக்குச்சி, அவன் விளங்காம போறதுக்கு காரணம் நீதான்டா. சரிங்க ஆலியா பட், எங்க கைல் சிஸ்டர் கல்யாணத்தை எப்படி நடத்துன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க உங்க புருஷனை மட்டும் கவனிங்க. டேய், கொஞ்சம் சுமாரா மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்காரு. பெரியப்பா, நீங்க ஓகே சொல்லிடுங்க பெரியப்பா, நான் பணத்துக்கு ரெடி பண்றேன். அப்புறம் மூர்த்தி, இப்ப சரின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல பேச்சு மாற மாட்டியே? இல்ல பெரியப்பா, அதெல்லாம் மாற மாட்டேன். என் தங்கச்சி சந்தோஷத்துக்காக எவ்வளவு வேணும்னாலும் கஷ்டப்படுவேன். ஆர்டர் மட்டும் கைவிட்டு போகாம பாத்துக்குங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. சரிங்க பெரியப்பா, நான் போயிட்டு வரேன் பெரியப்பா. வாடா. அதெல்லாம் கரெக்டா இருக்கு. சரி விட. விளக்கேத்திட்டியா? ஏத்திட்டேன்க்கா. சரி மா, வரேன் கையல். மா இந்தா கையல், எங்க கிளம்பிட்ட? நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கல்யாணத்துக்கு லீவ் சொல்லிட்டு வந்துடுறேன். சரி, மூர்த்தியை கூட்டிட்டு போ. இல்லம்மா, அதெல்லாம் வேணாம், அவன் வேலையை பார்க்கட்டும். கயல், சுமார் கயல், உன்னை விட எனக்கு வேலை ஒண்ணும் முக்கியம் கிடையாது. நீ இப்படி பேசுறத முதல்ல நிப்பாட்டு. நீ தொழில ஸ்டாண்டர்டா இருந்தாதான் நான் ஏன் வாழ்க்கைய பத்தி யோசிக்க முடியும். என்ன நம்ம டீலிங்க மறந்துட்டியா? கயல், எனக்கு பெருசா எந்த வேலையும் இல்ல. இல்லன்னு சொல்லாத மூர்த்தி. பெரிய ஆர்டர் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான வேலையை பாரு. அப்படியா? அப்ப ஒண்ணு பண்ணு, அம்மா இல்லன்னா ஆனந்தியை சரி, கூட்டிட்டு நான் போ. வரேன். வா கையல். இல்ல வேண்டாம். என்ன பிக்கப் பண்றதுக்கு எழில் வரும். அதான பார்த்தேன். அதானே. அக்கா, எங்க முன்னாடி மாமாவை அவ இவன்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்குள்ள செல்லமா எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கலாம். ஆனா வெளியில மாமாவுக்கு மரியாதை கொடுக்கணும். அக்கா, அதான் பாட்டிமா சொல்லிட்டாங்களே, கேட்டுக்கோங்க. டேய், யோரு பாட்டிமா. அடிக்கடி ஒரு யார் வந்திருக்காங்க பாரு. பொடி. டேய், என்னடா? ஐயோ, பாத்தா? என்ன பண்ற? இல்லையா? பாட்டிமான்னு சொன்னல. ஆனந்தி, ஆனந்தி, போதும். இத வச்சு என்ன ஒரு வாரம் ஓட்ட போறான். இல்ல அவன் அப்படி சொல்ல மாட்டான். டேய், அப்படி சொல்லாதடா. அத அவன சொல்லுங்க. சார், போஸ்ட். அக்கா, போஸ்ட் வந்திருக்கு, நான் பாக்குறேன். பாத்தீங்களா? எஸ்கேப் ஆயிட்ட பாத்தீங்களா? யார் பேருக்கு நான் வந்திருக்கு? அன்பன்ற பேருக்கு வந்திருக்கு சார். கொடுங்க. இதுல ஒரு கையெழுத்து போட்டுருங்க. கொடுங்க சார். தேங்க்ஸ் சார். அம்மா, அக்கா. இல்லம்மா, எப்ப பார்த்தாலும் அப்படிதான் கூப்பிடுறான் அவன். சாரி ப்ரோ. டேய், அக்கா, என்னடா ஆச்சு? நம்ம எதிர்பார்த்த மாதிரி போலீஸ் ட்ரைனிங்க்கு வர சொல்லி எனக்கு லெட்டர் வந்திருக்குக்கா.
வாழ்த்துக்கள்டா. தேங்க்ஸ்க்கா. அம்மா, நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே அன்பு கூடிய சீக்கிரமே போலீஸ் ஆக போறான். இங்க பாரு. போ, அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சரிக்கா. குடுமா. வா 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 வா. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. அன்பு நல்லா இருடா, நல்லா இரு. நீ சீக்கிரம் போலீஸ் ஆகி அக்காவோட ஆசையை நிறைவேற்றணும்டா. டேய் கண்டிப்பா அன்பே, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. வாழ்த்துக்கள் Thanks, வாழ்த்துக்கள். அன்பு, உன்னுடைய கடின உழைப்பும் லஞ்சம் கொடுக்க மாட்டேங்கிற கையலோட பிடிவாதமும் தான் உன்னை இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. இத தக்க வச்சு எப்படியாவது போலீஸ் ஆயிடு. நிச்சயமா ஆயிடுவேன் நீ. அண்ணனும் நீங்களும் சேர்ந்து என்ன டேய், ஆசீர்வாதம் டேய், டேய், டேய். இல்ல அன்பு, நீ இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணமே நம்ம கையில் தான். அவ கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதா முறை. அண்ணி, நீங்க வேற சும்மா இருங்க. அன்புக்கு எப்பவுமே ஆசீர்வாதம் இருக்கும். சரி சரி, டைம் ஆகுது. டக்குன்னு என் கால்ல விழு. இது கால்ல விழுந்துமா? நாமும் கால்ல அன்பு விழுந்து. ப்ரோ, அன்பு ப்ரோ. வீட்டுக்கு அவங்க பாட்டி தானே, அவங்க கால விட தப்பு இல்ல. ஏன் நீ விழுந்து ஆசீர்வாதம் சேவா பண்ணுங்க. இல்லாம? ஏய், விட்றா. சும்மா இரு. பாருமா அவன. சரி சரி விடு. அன்பு, நீ இப்பதான் ரொம்ப கவனமா இருக்கணும். உன்னை டைவர்ட் பண்ண 1000 விஷயம் வந்தாலும் போலீஸ் ஆகுறதுல மட்டும் நீ கவனம் செலுத்து. ம். என்னதான் திறமைசாலியா இருந்தாலும் போலீஸ் ஆகணும்னா பொறுமையும் சகிப்புத்தன்மையும் ரொம்ப முக்கியம். பெரிய இடத்த அதிகார பொறுப்பெல்லாம் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்குலாம் அவ்வளோ சுலபமா கிடைச்சிடாது. கூட இருக்கவனே குழி பறிப்பான். அதெல்லாம் மீறிதான் நீ வரணும். அதுதான் வெற்றி. பிரச்சனையை கண்டு பயந்து ஓடாத, அதை ஜெயிச்சு வா. நிச்சயமா வந்துருவேன்க்கா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ட்ரைனிங்க முடிச்சுட்டு போலீஸா தான் வருவேன். அப்பாடா, ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் சரவடி மாதிரி சந்தோஷம் வெடிச்சு சதுருது. இது இப்படியே கண்டினியூ ஆகணும். கண்டிப்பா ஆறுமுகம். கையல், இதோட நம்ம வீட்டை பிடிச்ச கஷ்டம் எல்லாம் போயிடும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுமா. எடுத்து வை. சரிக்கா. டைம் ஆச்சு, எழில் ஃபோன் பண்ணி இன்னும் பாரு. ஃபோன் பண்ணி பாரு. எப்படிடா உன்னெல்லாம் செலக்ட் பண்ணாங்க? ஏய், நீ எல்லாம் நீட் எக்ஸாம்ல பாஸ் டேய், பண்ணல. டேய், என்ன முடியாதா? ஏய், சும்மா இருடா. ஏன்டா? அப்படி பெரிய ஆனந்தி, சும்மா இரு. வேற வேலை இல்ல உங்களுக்கு. எதுக்கு ஏய், சண்டை போட்டுக்கிறீங்க? டேய், வா. சும்மா இருடா. அம்மா, அம்மா, ஏழு. எழு. ஹாய் ஹாய் வாங்க. ஹாய் மூர்த்தி. வாங்க. ஹாய் அத்தை. ஹாய். என்ன எல்லாரும் முகமும் பெட்டர் மார்க்ஸ் லைட் மாதிரி பிரைட்டா இருக்கு? என்ன விஷயம்? மாமா, எனக்கு போலீஸ் ட்ரைனிங்க்கு லெட்டர் வந்திருக்கு. ஏய், கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் மாமா. இப்போ இது கைக்கு வந்திருக்குன்னா அதுக்கு நீங்களும் முக்கிய காரணம் மாமா. ஏய், நான் என்ன பண்ணேன்? இல்ல, கால் உடைஞ்சு நான் படுத்த படுக்கையா இருந்தப்போ நீங்க தானே உத்வேகம் கொடுத்து என்ன எந்திரிச்சு ஓட வச்சீங்க. அந்த அளவு கடந்த அன்புக்கு நான் நிச்சயமா போலீஸ் ஆகி உங்களுக்கு செல்யூட் அடிப்பேன். இப்ப சொன்னியே, சூப்பர். தேங்க்ஸ் சரி, மாமா. ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆச்சு, போலாமா? போலாம். அன்பு